ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் நீங்க இப்பதான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்ல கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு 2023-2024 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. சரி, எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம்னா, இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுலதான் உங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, உங்க நேம், உங்க கான்டாக்ட் நம்பர், உங்க காலேஜ் நேம் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 6 months ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களை வந்து உங்க காலேஜ்ல அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. உங்க இயர் ஆஃப் கிராஜுவேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. இங்க வந்து 2023-2024 கொடுத்துருக்காங்க. நீங்க 2023-2024 பேட்சா அந்த மாதிரி தான் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 2 பேட்ச் நீங்க எந்த பேட்சா நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ சிஜிபிஏ பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க இதுல எந்த ரேஞ்சோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ கோர்ஸ் நேம் வந்து பிஇ, பிடெக், பிசிஏ, எம்சிஏ, அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்னவோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க சிஎஸ்சி, ஐடிஐ, இசிஆ அந்த மாதிரி எதுவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்க அதர்ஸ்னா அதர்ஸ் கிளிக் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. உங்க கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாமே நீங்க ரெஃபரலா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க ஆக்சுவலா இல்லைன்னா அது மேனிட்டரி கிடையாது, நீங்க என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்லோட் ரெஸ்யூம் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ண உடனே இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதா. ஸோ இப்பதான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.